மாசல்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கிட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். மாசல்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். பிதாவாகிய தேவனுக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாயிருப்பதாக. நாம் யாவரும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உற்சாகமாக பாடி தேவனை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. பாடல்களை வழிநடத்தத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற அன்பு சகோதரர்களை முன்னுக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். நன்றி சொல்லுவேனே வார்த்தைகள் போதாதே, நன்மை செய்த தேவா உம்மை பாடுவேனே. நன்றி சொல்லுவேனே வார்த்தைகள் போதாதே, நன்மை செய்த தேவா உம்மை பாடுவேனே. சேற்றின் இருந்து என்னை தூக்கி எடுத்தீர், பாவங்கள் கழுவி சுத்தமாக்கினீர். சேற்றில் இருந்த என்னை தூக்கி எடுத்தீர், பாவங்கள் கழுவி சுத்தமாக்கினீர். பரிசுத்த வாழ்வு தந்தீர், பரமனின் பேரும் தந்தீர். பரிசுத்த வாழ்வு தந்தீர், பரமனின் பேரும் தந்தீர். உள்ளம் நிறைவோடு நன்றி சொல்லுவேன், நான் நன்றி சொல்லுவேனே. வார்த்தைகள் போதாதே, நன்மை செய்த தேவா உம்மை பாடுவேனே. இந்த தொழுகையின் முதல் ஜெபத்தை தேவன சமூகத்துக்கு ஒரு பலி போல ஏறெடுக்கத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற சகோதரரை அன்போடு அழைக்கிறேன். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல பிதாவே, உம்முடைய தயவுனாலும் இரக்கத்தினாலும் இந்த காலையிலே உம்மை தொழுது கொள்ளும்படி நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். தேவரீர் கேட்கக்கூடிய உம்முடைய வார்த்தைகளை எங்கள் இருதயங்களில் பதிந்து கொள்ளவும், எப்பொழுதும் உங்களுக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் அநேகருக்கு உம்முடைய சத்திய வார்த்தைகளை சொல்லவும் நீர் எங்களை பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம். உம்மை தொழுது கொள்ள இந்த காலையிலே எங்களை ஒன்றாய் கூடி வர செய்த மேலான கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை நீர் ஆசீர்வதியும், அவர்களை பலப்படுத்தும். தேவரீர் நாங்கள் எங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் குமாரனுடைய மரணத்தை கூட நினைவு கூற நீர் கிருபை பாராட்டும்படி செபிக்கிறேன். எப்பொழுதும் உங்களுக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவிசாய்த்து நடக்க எங்களை பயன்படுத்தும். தொடர்ந்து எங்களை தாழ்த்துகிறோம், உண்மையே உயர்த்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமா இருக்கிற கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களை நேசிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் தேவனை தொழுது கொள்ளும் அன்பர்கள் யாவரையும் வரவேற்கிறேன். தேவனுடைய ஜனமே, பரிசுத்தவான்களும் தேவனை தொழுது கொள்ளும்படி பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்த ஜாதியுமாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஒரு வித்தியாசமான காலத்தில் அவரவர்கள் தங்கள் சுயமான லாபங்களை நோக்கங்களை கொண்டு வாழ்கிற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். அதிகமாக சுயநலம் நிறைந்த ஒரு உலகத்தில் நாம் இருக்கிறோம். நான் எப்பவுமே ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு சொல்வதுண்டு. என்னென்னா, கொள்ளை நோயின் காலம், இந்த கொரோனா காலம் வந்தது இல்லையா, அந்த சமயத்தில் நாம் தனிமைப்படுத்தப்பட்டு அப்படியே நம்மளை அப்படி பிரித்தெடுக்கப்பட்டவர்களைப் போல மாறணும். கொள்ளை நோயின் காலம், இந்த கொரோனா காலம் இருந்தது இல்லைங்களா, அந்த சமயத்தில் நாம் சூழ்நிலைப்படி அப்படியே தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இருந்தோம். மரண பயம் வந்தது. நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு நிர்பந்த பழக்கத்துக்குள்ளே 1-2 வருஷம் அதில் தான் நாம் அனுபவப்பட்டோம். அதனால் நான் என்ன பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன்னா, மனிதர்கள் நம்மளை முதல்ல காப்பாற்றிக்குவோம், நமக்கு யார் இல்லைன்னாலும் பரவாயில்ல, நம்மளுடைய விஷயத்தை, நம்மளுடைய பொருள் பணத்தை, நம்ம சுகத்தை நாம் காப்பாற்றிக்கணும். அந்த உணர்வு ஒரு கிராஃபில் திடீர்னு மேலே ஏறும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ளே ஏறிடுச்சு.
அது இறங்குறதுன்றது கொஞ்சம் பேருக்கு இறங்கியிருக்கலாம். இல்லை 4 பேர் வேணும், நம்ம எல்லாரோடையும் இருக்கணும், நம்ம எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு இறங்கி வந்தவங்களும் உண்டு. அதிகமாக தயாளமாக நடக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்தவங்களும் உண்டு. ஆனால் நாம் தேவனுடைய வார்த்தையை கவனித்து கிறிஸ்துவுக்குள்ளே வளருவதானால், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமாக ஒரு விஷயம் நமக்கு கற்பிக்கப்படுது. என்ன அப்படின்னா, நாம் தனிமையாக தனித்து வாழ முடியாது. பாருங்களேன், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல. அதை மட்டும் நம்ம தனியாக கவனிச்சோம்னா, மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல, அது அவனால் முடியாது, அவனுக்கு அது ரொம்ப கஷ்டம். அப்போது இந்த உயிரினம் போல உலகத்தில் இருக்கும் மற்றவைகளை எல்லாம் நீங்கள் பாருங்களேன், மனிதராகிய நம்மையும் பாருங்களேன். நாம் எல்லாருமே சின்ன வயசில் படித்த ஞாபகம் உங்களுக்கு இருக்கலாம். ஒரு உயிரோட்டமாக நாம் இருக்கணும்னு சொன்னால் ஒன்றோடு ஒன்று இணைந்த ஒரு வாழ்வியல் நமக்கு உண்டு. அதை ஆங்கிலத்தில் ஈகோசிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஒன்று சார்ந்து இன்னொன்று சார்ந்து தான் இருக்கும். இந்த உயிர் சுழற்சி என்பது நாம் தொடர்ந்து வாழ்வதற்கு பிரயோஜனமாக இருக்கும்னுவாங்க. அப்போ நாமோ கிறிஸ்துவுக்குள்ளே இன்றைக்கு நம்மை புதுப்பித்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு 4 பேர் வேணும், ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருக்கணும், ஒருவருக்கொருவர் நாம் எந்த உணர்வில் நடக்கணும் என்பதை ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார். அதை குறித்து நாம் இன்றைக்கி சில வசனங்கள் மூலமாக கற்றுக்கொள்ளலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 5, அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருக்கிறோம். அநேகராகிய நாமும், எல்லாருமே ஒன்றாவே இருங்க, நீங்கள் ஒன்றா மட்டும்தான் இருக்கணும், உங்களால் ஒன்றா இருக்க முடியும் அப்படின்றத பொதுவாக சொல்லலை. வேதம் சொல்லுகிறது நாம் அநேகர் தான், நம்ம ஒவ்வொருத்தரும் வித்தியாசமானவர்கள் தான். நாம் வாழ்க்கையில் பிறந்து வளரும்போது நாம் வாழும் பகுதி, வாழும் சூழல், நம்முடைய குடும்பம், அதோட பாரம்பரியம், அதில் நம்முடைய வளர்ப்பு முறைகள் எல்லாவற்றினாலேயுமே நாம் வித்தியாசப்படுகிறோம். ஒருவேளை பக்கத்து வீட்டில் கூட நாம் ஒன்றா இருக்கலாம், ஒரே கட்டடத்துக்குள்ளே கூட 100 வீடுகள் 20 வீடுகள்லாம் இன்றைக்கி இருக்கு இல்லைங்களா, அடுக்குமாடி கட்டடங்கள். ஆனாலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே வித்தியாசமானவங்க. ஏன் நம்ம ஒரு குடும்பத்தை எடுத்துக்கோங்களேன், அதுக்குள்ளே இருக்கிற நபர்கள் எல்லாம் வித்தியாசமானவங்க தானே. அப்போ நாம் அநேகராக இருக்கலாம். கிறிஸ்துவுக்குள் நாம் வந்த பிறகு ஒரே சரீரத்துக்குள் இருக்கிற அவயவம் போல நாம் மாற வேண்டுமா? இந்த தாட், இந்த எண்ணத்துக்குள்ளே நாம் வரணும், இந்த உணர்வு நமக்குள்ளே வரணும். கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது அங்கே சற்று விளக்கமாக ஆவியானவர் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். எப்படியெனில், சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் ஒன்றாயிருக்கிறார். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ சொல்றார் ஒரு உதாரணமா. 13, நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமையாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக, கிறிஸ்துவின் சரீரம், ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு, சபையிலே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம், நாம் ரட்சிக்கப்பட்டோம். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள வந்த உடனே, கிறிஸ்துவின் சரீரமான சபைக்குள்ள வந்த உடனே ஒரு சரீரத்தின் அவயவங்களாக ஒருவருக்கொருவர் செயல்பட வேண்டும். நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரு சபையில் எவ்வளவு பேர் கூடி இருக்கிறோமோ, குறைந்தபட்சம் நம்ம பழகிற, நாம் வாழுகிற ஒரு கூட்டம் தானே அது. அதற்குள் இருக்கிற ஒருவரோடு ஒருவர் இணைந்தவர்களாக, குறிப்பாக இசைந்தவர்களாக, ஒருவருக்காக ஒருவர் நலன் விசாரித்து, நன்மை செய்து, பகிர்ந்து, புத்தி சொல்லி, ஆறுதல் சொல்லி, பாரங்களை சுமந்து, அன்பு கூர்ந்து நாம் வாழ வேண்டியவர்கள். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற சில லட்சணங்கள் இருக்கிறது, கேரக்டரிஸ்டிக்ஸ், ஆட்ரிபியூட் இருக்கு, தன்மைகள் இருக்கு. அதில் முக்கியமாக ஒருவருக்கொருவர் நாம் இணைந்தவர்களாக, ஒரு உடம்பில் இருக்கிற அவயவங்கள் வேற வேறையா இருந்தாலும்
ஒன்றின் கவலையை, ஒன்றின் வலியை இன்னொன்று உணர்ந்து செயல்படுவது போல நாம் இருக்கணும். இதை தான் நாம் ஒருவருக்கொருவர் தயவாக இருக்கணும், மன உருக்கமாக இருக்கணும் அப்படின்னு பல இடங்களில் ஆவியானவர் நமக்கு புத்தி சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த விஷயத்தை மறந்து ரொம்ப தனிமையாக நம்மை பிரித்து கொண்டு குடும்பங்களை விட்டு பிரிந்து வாழ, தனித்து வாழ, அல்லது ஒரு குடும்பத்துக்குள்ளே இருப்பவர்கள் அதே வீட்டுக்குள்ளவே தனித்தனி விஷயமாக தங்கள் சுயநலங்களை நினைத்து வாழ பழகி கொண்டிருக்கிறோம், அல்லது அதில் வளர்ந்து விட்டோம். நாம் தனிமையாய் இருக்கவே முடியாது, நம்மால் தனித்து வாழவே முடியாது. அது நல்லது அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. 26ஆம் வசனம், ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும், ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். பார்த்தீங்களா? அப்போது பொதுவாக சொல்லவும் இல்லை, கால் விரல் அதனுடைய முனையிலே ஒரு சின்ன கல் பட்டு காயம் ஏற்படும் பொழுது அந்த வலி உச்சி மண்டை வரைக்கும் நமக்கு தெரியுதே. நம்ம உடம்பு அதை முழுவதும் உணர்கிறது இல்லையா? உடனே குனிகிறோம், உடனே கையால் அதை தொடுகிறோம், கண்ணால் பார்க்கிறோம், அதற்கான ஒரு மருந்தை உடனே நாம் தடவுகிறோம். பாருங்க, ஒரு உடனடியாக ஒரு விஷயத்தை நாம் உணர்ந்து கொள்வது போல நம் சகோதர சகோதரிகள் ஒரு சபைக்குள்ளே, ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிற நாம், கிறிஸ்துவின் சரீரமான சபையாக தேவ குடும்பமாக இருக்கிற நாம், ஒருவருக்காக ஒருவர் பிறர் நலனை யோசித்து, தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளை யோசிக்க கடவீர்கள் என்று வேதம் சொல்றது இல்லையா? அப்படிப்பட்டவர்களாக நாம வாழணும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். இப்போ இந்த வசனத்தை நாம் இப்படி புரிஞ்சுக்கலாம், நான் உங்களை ரொம்ப ஆனர் பண்ணுறேன், நான் உங்களை ரொம்ப மதிக்கிறேன் அப்படின்னு நாம் ஒருத்தர்கிட்ட எப்படி வெளிப்படுத்துவது? இங்கே தான் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, நீங்கள் அவர்கள் மேல் அன்பாக இருங்கள், அக்கறையாக இருங்கள். அப்போ நீங்கள் அவங்கள கனம் பண்ணுறீங்க அப்படின்றது தெரியும். அப்போ பாருங்களேன், ஒருவர் மேல் ஒருவர் சகோதர சிநேகத்தில் பட்சமாக இருங்கள் அப்படின்னா என்ன? ஒரு பாசமாக இருங்க, அவங்க மேலே நீங்கள் ஆவலாக அன்பு கூறுங்க, சகோதர சிநேகத்தில் என்றார். அந்த வழியாக தான் நாம் எதை வெளிப்படுத்துகிறோமா? ஐ ஹானர் யூ, நான் உங்களை கனம் பண்ணுகிறேன் என்பதை நாம் வெளிப்படுத்துகிறோம். வாழும் கொஞ்ச உறவுகளுக்குள்ள நம்ம என்ன ஒரே நாளில் 1000 பேரோட பழகிட்டே இருக்கிறோமா? என்ன இல்லை, சில உறவுகளோடு தான் நம்ம பேசுகிறோம், பழகிறோம். அந்த உறவுகளுக்குள்ள இருக்கிற சகோதர சிநேகத்தில் நாம் பட்சமாக, உண்மையாக, ஆழமாக, உணர்வு பூர்வமாக இருக்கணுமா? அந்த மாதிரி நாம் இல்லாமல் குறைச்சிட்டோம், விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மை புதுப்பித்து கொள்ள வேண்டும். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, மனிதனால் தனிமையாக இருக்கவும் முடியாது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், சகோதரரே நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள், இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். Serve one another. அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். பாருங்க எப்படி சொல்றார் ஆவியானவர்னா, சுயாதீனம் உண்டு. நீங்கள் உங்கள் வாழ்வின் நன்மைகளை சுயமாக சிந்தித்து, உங்களுக்கான பாதுகாப்பு, உங்களுக்கான நலன், இவைகளை நினைத்து நீங்கள் சுதந்திரமாக வாழலாம். ஆனால் அப்படி இருந்தாலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் உங்கள் பணிவிடைகளை, உங்கள் ஊழியங்களை, உங்கள் உதவிகளை செய்யுங்கள். என்னுடைய வாழ்க்கையில் தேவன் அன்பான சகோதர சகோதரிகளை எனக்காக ஊழியம் செய்ய அல்லது எனக்காக உதவி செய்ய அநேகரை பொக்கிஷமாக கொடுத்திருக்கிறார். சமீபத்தில் என்னுடைய மகளின் திருமணம் நடந்தது. அதில் அநேக சகோதரர்கள் தன்னுடைய ஒரு உடலுக்குள் ஒரு அவயவத்தின் ஒரு வேலை போல, தன் குடும்பத்தில் ஒரு நபரின் வேலை போல, பொறுப்பு போல செய்தார்கள். நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அவங்களுக்கு. நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய வசனம் எவ்வளவு உண்மையாக இருக்குது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதும் அல்ல, முடியவும் முடியாது. அவன் சக மனுஷரோட இசைந்து தான் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும், எதையும் செய்யவும் முடியும். உலக பிரகாரமாகவே கூட நீங்கள் எடுத்துக்கங்களேன், நீங்கள் ஓட்டப்பந்தய வீரர்னு வச்சுக்கோங்களேன்,
ஒரு பாலைவனத்தில் தனியாக வேகமாக ஓடுங்க. யார் உங்களுக்கு கோப்பையை கொடுப்பா? யார் உங்களுக்கு வெற்றி என்று உங்களை கரகோஷமிட்டு வாழ்த்துவாங்க? யார் பார்ப்பாங்க? ஆள் வேணும்ல. அங்கே உங்களோடு ஓடினால் தானே இதோ இவர்களை முந்தி சென்றார்கள் அப்படின்றதுக்கு. அப்போ மனிதர்களோடு கூட மனிதர்களுடைய உதவி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை இல்லை. அப்படிதான் இந்த பூமியில வாழும்படி தேவன் இந்த பூமி வாழ்க்கையை அமைத்திருக்கிறார். இட் ஹஸ் பீன் டிசைன்டு டு சப்போர்ட் ஈச் அதர். we need each other. நாம் ஒருவரோடு ஒருவர் தேவை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஒருவர் தேவை நான் பூர்த்தி செய்ய, என் தேவையை அவர் பூர்த்தி செய்ய. அது ஆகாரம், ஆடை, எந்த ஒரு நன்மையானாலும் சக மனுஷரோட கரங்களின் உதவிகள் இல்லாமல் இந்த பூமியில் நம்மளால் வாழ முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒருவர் மேல் ஒருவர் கிறிஸ்துவுக்குள் குறிப்பாக சகோதர சிநேகத்தில் பட்சமாக இருக்க வேண்டும். பகைத்து, கசந்து, விரோதித்து, விலகி, பிரிந்து இப்படி நாம் ஏன் வாழணும்? நான் தான் சொன்னேனே, கொஞ்சம் உறவுகளோடு தான் நம்ம தினமும் பழகி வாழுகிறோம். அந்த கொஞ்சம் உறவுகளுக்குள்ளே பொறுத்து கொண்டு சகித்து அனுசரித்து வாழலாம்ல. நம்ம எல்லாமே குறைவுள்ளவர்கள், பலவீனர்கள், தவறுகிறவர்கள், குற்றம் செய்பவர்கள், பாவம் செய்பவர்கள், இப்படிப்பட்டவங்க தான் நம்ம எல்லாருமே. அப்போது ஒருத்தரும் அப்படி தானே இருப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? என்ன நீங்கள் பொறுத்துக்கணும், என்ன நீங்கள் மன்னிக்கணும், என்ன நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ நான் மற்றவர்களை இதை செய்யணுமா இல்லையா? பிறர் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் என்கிற அந்த பொன் விதி நமக்கு இருக்கே, அந்த கோல்டன் ரூல் நமக்கு இருக்கே. நாம் பல நேரம் அதை மறந்துடுறோம். இன்றைக்கு அதை ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார். நாம் ஒருவருக்கொருவர் இசைந்து நாம் கிறிஸ்துவுக்குள்ளே நம்முடைய ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிக்க, அந்த பெரிய இலக்கை பெற அடைய நாம் இப்படி தான் வாழணும். எபேசியர் 4:32 ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஏன் நம்ம இதை படிக்கிறோம்னா, இது உதவி செய்யணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்ற ஒரு வரிசையில் இந்த வசனம் வருமா அப்படின்னா ரொம்ப முக்கியமாக வரும். என்னமோ வராத மாதிரியே நமக்கு தோணும். ஒருவருக்கொருவர் தயவாக மன உருக்கமாக இருந்து மன்னிச்சிருங்க. ஒரு உறவு தொடர வேணுமானால் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக வாழ்ந்து தொடரணும் அந்த உறவைன்னா இந்த மன்னிப்பு என்பது ரொம்ப அவசியம். ஒரு நீண்ட சாலையில் போறீங்கன்னு சொன்னால் அங்கங்கே கிராஸ் ரோடு, குறுக்கு தெருக்கள் வரும், சிக்னல் வரும், வளைவு வரும், அப்படியே மேடாக ஏறி இறங்க வேண்டி வரும். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை. அப்போ ஒரு மேடாக ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதை பொறுத்துக்கிட்டு அப்படி மெதுவாக இறங்கும்போது ரொம்ப சுலபமாக இருக்கும். வளைவு வரும், ஜாக்கிரதையாக திரும்பணும். திடீர்னு குறுக்கில் ஒரு ரோடு வரும், அப்போ கவனமாக நின்று நாம் போகணும். அப்படித்தான் நம்முடைய உறவுகள் கூட. கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருந்தே அதை தொடங்குங்களேன். நம்ம குடும்ப உறவுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம தேவை. நீ வேணாம், நீ எனக்கு வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டுலாம் வாழவே முடியாது. அந்த மாதிரி சொல்லிட்டு வாழ முடியும் அப்படின்னு சில நிமிடங்கள், சில நாட்கள் நீங்கள் சிந்திக்கலாம். ஆனால் அப்போ உங்களுக்கு உண்மை தெரியும், நீங்கள் நல்லா உணர்வீங்க அப்படிலாம் வாழ முடியாது தான் போல. ஆனாலும் நம்மளை நம்முடைய சுய கௌரவம், நம்முடைய நான் என்கிற ஒரு அகந்த ஈகோ இருக்குல்ல, அது நம்மளை தடுக்கும். இல்லை, எனக்கு வேணாம். பெரிய மன்னர்களே, நாம் ஒருவருக்கொருவர் இசைந்து கலந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து தான் வாழணும். அப்போ இந்த மன்னிப்புன்றது என்னன்னா ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். நான் தப்பு பண்ணுவேன், நீங்கள் தப்பு பண்ணுவீங்க, நீங்கள் என்ன மன்னிக்கணும், நான் உங்களை மன்னிக்கணும். அப்போ தான் அந்த உறவு தொடரும். கொலோசியர் 3:13 ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பார்த்தீங்களா? ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கொருவர் குறைபாடு உண்டானால், உண்டாகுதே, அதான் நல்லா தெரியுது இல்லையா? நான் குறை செய்து விடுவேன், நான் மறந்து ஏதோ ஒரு தவறு செய்து விடுவேன். அப்போ அதை பொறுத்துக்கணும். சரி சரி பரவாயில்ல, சூழ்நிலைப்படி இப்படி ஆயிடுச்சா, எனக்கு அப்பப்போ நடக்கும். அவங்க மன்னிக்கிறதுனால தான் அந்த உறவு தொடருது. சிலர் எனக்கு அப்படி பண்ணிடுவாங்க, நான் மன்னிக்கிறதுனால தான் அந்த உறவு தொடருகிறது. இது கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம ரொம்ப முக்கியமாக நினைக்கணும். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை மன்னிக்கிறவர், முற்றிலும் அதை மறந்து தூக்கி எறிந்து விடுவார்.
நம்மை வழக்கம் போலவே நேசிக்கும் ஒரு இயல்பு கொண்டவர். அதை தன்னுடைய பூமிக்குரிய அந்த வாழ்க்கையில அவர் எப்பவுமே நிரூபித்து காட்டியிருக்கார். பேதுருவை அவர் எவ்வளவு தொடர்ந்து நேசித்தார், யூதாசை அவர் எவ்வளவு தொடர்ந்து நேசித்தார். அப்படிதான் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களாக நாமும் இருக்கணும். நாம் ஒருவருக்கொருவர் இசைந்து வாழ வேண்டியவர்கள். ஒருவர் உதவி நமக்கு தேவை, நம்முடைய உதவி அவர்களுக்கு தேவை. இது பேலன்ஸா இல்லை? ஒரு சைக்கிள் ஓட்டும் போது பாருங்களேன், பேலன்ஸா போறோம், 2 சக்கரத்தில் போறோம். அப்போ ஒரு பேலன்ஸ்ன்றத நம்முடைய முழு உடம்பும் அதுக்காக கற்றுக்கொண்டு இயங்க வேண்டி இருக்கிறது. அதுபோல கிறிஸ்தவ வாழ்க்கையை இந்த பேலன்ஸ், ஹேண்ட்லிங் த ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்லி டு லிவ் அ பீஸ்ஃபுல் லைஃப். நாம் உறவுகளை எல்லாம் சரியாக கையாண்டு ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழ்வதற்காக இந்த ஒருவருக்கொருவர் தேவை, ஒருத்தருக்கொருத்தரோட உதவி நமக்கு அவசியம். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து தான் நம்ம வாழ்ந்தாகணும். நம்முடைய இருதயத்துக்குள்ள இது ரொம்ப முக்கியமாக இருக்கணும். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம், ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரையொருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். இது ஒரு பொறுப்பு. இட் இஸ் a responsibility of a Christian to encourage one another for their godly life. அவங்களோட தேவபக்திக்குரிய வாழ்க்கைக்கு நான் உதவியாக இருக்க வேண்டும். அவர்கள் அவபக்தியாவதற்கான காரணமாக நான் இருக்கக்கூடாது. இதில் நம்ம கவனமாக இருக்கணும். என்னுடைய செயல்பாடோ, என்னுடைய பேச்சோ, என்னுடைய அபிப்பிராயங்களோ ஒருத்தரோட அவபக்திக்கு காரணமாயிடக்கூடாது. அவபக்தியில் அவங்களை தள்ளிடக்கூடாது. மாறாக அவர்கள் இன்னும் தேவபக்தியாக, இன்னும் பக்தி விருத்தி அடைவதற்காக என்னுடைய பேச்சு, என்னுடைய யோசனைகள், ஆலோசனைகள் இருக்கணும். அப்போ நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேற்றுங்கள். அப்படி தேற்றுவது ஒரு துக்கத்தின் ஆறுதல் மட்டுமல்ல, பக்தி விருத்திக்கான ஒரு தேறுதலை நான் செய்ய வேண்டும். வாழ்க்கையில் ஏதாவது துன்பம் வரும் பொழுது அப்படி சோர்ந்து போயிடுவாங்க. இனி நான் ஜெபம் பண்ண போகிறதில்ல, இனி நான் சர்ச்சுக்கு வர போகிறதில்ல, இனிமேல் நான் பைபிள் படிக்க போகிறதில்ல அப்படின்வாங்க. அவங்கள அப்படி தேற்றி, அப்படியே அவங்கள பலப்படுத்தி, அவங்கள தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சொல்லி அவர்கள் பக்தி விருத்தி அடையணும். அப்படின்னா என்ன? அப்படியே குறைஞ்சி கீழே போயிடக்கூடாது. அந்த சப்போர்ட் நம்ம பண்ணணும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம், அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபை உள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ரொம்ப முக்கியமான வார்த்தை இது. இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு அர்த்தம் இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது. அவனவன் பெற்ற, இப்போ அவங்களுக்கு ஏதோ கொடுத்துருக்கார். வரத்தின்படியே கிஃப்ட். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வரம் இருக்கு. நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை, நான் வரம் பெற்றிருக்கிறேன் அல்லது தேவனுடைய ஒரு தயவு பெற்றிருக்கிறேன், என்னால் இதை செய்ய முடியும், நான் இதை கண்டிப்பாக பிறருக்காக செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது அந்த கிருபையுள்ள ஈவுகளை நாம் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கும்படியாக என்கிட்ட கொடுத்த ஒரு 10 பொருளை அந்த 10 பேருக்கு கொடுத்துட்டு வா அப்படின்னு எனக்கு ஒருத்தர் சொல்லியிருந்தா நான் அதை போய் 10 பேருக்கு கொடுத்துட்டு வரணும். அந்த பொறுப்பு எனக்கு இருக்கிறது. போயிட்டு நான் சொல்லணும், நான் அந்த 10 பேருக்கு கொடுத்துட்டேன். அந்த இடத்துல தான் உக்கிரானக்காரன் சொல்லப்பட்ட வேலையை ரொம்ப சரியாக செய்து முடிக்கிறவன் தான் உக்கிரானக்காரன். அந்த உக்கிரானக்காரனை போல என்ன பண்ணுங்க? ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும். இந்த திருமணம் நடந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் என்னுடைய சகோதரர்கள் தான் இரத்த சம்பந்தமான சரீர உறவுகளாக அவர்கள் இல்லை, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் இணைந்த உறவுகளாக அவர்கள் தேவனுடைய குடும்பத்துக்குள் ஒன்றா இருப்பதனாலே ஒரு அவயவத்துக்கு ஒரு தேவை இருக்குமானால் இன்னொரு அவயவம் அதை செய்வது போல உதவி செய்தாங்க. உக்கிரானக்காரரை போல அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வேலையாக, தனக்கு கொடுக்கப்பட்ட கடமையாக அதை செய்தார்கள். இதை நான் நல்லா பார்த்தேன், உணர்ந்தேன். ரொம்ப வருஷமாக இது எனக்கு ஒரு அனுபவம் தான். நான் பிறருக்கு உதவி செய்வது கொஞ்சம்தான், ஆனால் நான் உதவி பெற்றது அதிகம். இதை நான் உணர்ந்ததுனால தான் இப்படி இன்றைக்கு உங்கள் மத்தியில் அதை மிகுந்த தைரியமாக, சந்தோஷமாக, இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு அறைகூவல் விடுகிறேன். நான் உங்களை ரொம்ப கெஞ்சி கேட்கிறேன். நாம் ஒருவருக்கொருவர் தேவைப்படுபவர்கள். நாம் ஒருவரோடு ஒருவர் இணைந்து தான் நடக்க முடியும். நாம் தனித்திருக்கவே முடியாது. தனிமையாக இருப்பது நல்லதே அல்ல.
உங்களை பல உறவுகளோட பழகி வளர்ந்து வாழத்தான் சபையில் தேவன் வச்சிருக்கிறார். அப்படியானால் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும் அப்படின்றது ஆப்ஷன் கிடையாது. உக்ரானக்காரர் போல. ஏன் அவர்கிட்ட ஏற்கனவே கொடுத்தாச்சு, இதை போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு கொடுத்தாச்சு. அவர் ஒரு மேனேஜர், முதலாளி சொல்லியிருக்கார், இந்த வேலையை செய்யுங்க, இதெல்லாம் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த வரங்களின்படியாக பற்பல ஈவுகளை ஒரு உக்ரானக்காரனை போல, லைக் a steward, you have to distribute. நாம் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி இருக்கணும். நீங்கள் நல்லா யோசிங்க, இதை பற்றி ஆழமாக சிந்திங்க. நீங்கள் பல மனிதர்களோட ஒத்தாசையால் தான் சின்ன வயசுலேருந்தே வளர்ந்துருப்பீங்க. நிச்சயமாக உங்கள் படிப்பு விஷயத்தில், உங்களுக்கான வாழ்வாதாரத்தில், உங்களுக்கு ஏற்பட்ட மன கஷ்டங்களில், உங்களுக்கு ஏற்பட்ட சறுக்கல்கள் அல்லது விடுதல் எல்லாம் நிறைய பேரோட கரங்கள் உதவி செய்திருக்கோம், தூக்கி விட்டுருப்பாங்க. இல்லை அப்படிலாம் ஒன்றுமே இல்லை என் வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல. நீங்கள் எத்தனை பேருக்கு அப்படி இருந்தீங்கன்றத யோசிங்க. நீங்கள் எத்தனை பேருக்கு அப்படி இருக்கலாம் அப்படின்றத யோசிங்க, முயற்சி பண்ணுங்க. யாருமே எனக்கு உதவந்தே இல்லை, நான் ஏன் யாருக்கும் உதவணும் அப்படி ஒரு கிறிஸ்தவன் சொல்லவே முடியாது. ஏன்னா ஏற்கனவே தேவன் எனக்கு செய்த மொத்த உதவிகளையும் இந்த உலகம் எனக்கு உதவாவிட்டாலும் கூட நான் ஒரு உக்ரானக்காரனை போல பகிர்ந்து கொடுக்கிற வேலைன்னு ஒன்று எனக்கு இருக்கு. ஒருவருக்கொருவர் நாம் தேவைப்படுகிறோம். இந்த உண்மையை நாம் உணர்ந்து கொண்டால் அந்த உறவை காப்பாற்றிக் கொள்வதற்காக அன்பு, சகோதர சிநேகத்திலே பட்சம், குற்றம் குறை இருக்குமானால் மன்னிப்பு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் மீது வைத்த அன்பினாலே நமக்கு உதவி செய்வதற்காக அவர் இறங்கினார். அவர் தேவஸ்தானத்தை விட்டு கொடுத்தார். தன்னிடத்தில் இருக்கிற எல்லாத்தையும் மொத்தமாக வெறுமையாக்கினார், காலி செய்து விட்டு வந்தார், அடிமையின் கோலம் எடுத்தார். இந்த சிந்தை நமக்குள்ள இருக்கணுமா? சிந்திப்போம், முயற்சி செய்வோம், ஜெபம் செய்வோம். இதை நம்மோடு இருக்கும் கொஞ்சம் உறவுகளுக்குள்ளே நாம் காப்பாற்றிக் கொள்வோம். ஜெபம் பண்ணலாம். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, உம்முடைய கிருபையை நாங்கள் மனித தயவுகளாக பார்க்கிறோம். எந்த ஒரு விஷயத்திலும் நாங்கள் நன்மை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதை இந்த பூமியிலே மனிதர்கள் வழியாக, நீர் உண்டாக்கின சிருஷ்டிகள் வழியாகவே எங்களுக்கு செய்கிறீரப்பா. இதோ நாங்கள் இதை புரிந்து உணர்ந்து கொள்வதற்கு எங்களோடு மீண்டும் பேசியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை மனுஷ தயவாக எங்கள் வாழ்க்கையிலே வருகிறது, உதவிகளாக வருகிறது. எங்களுக்கு உதவி செய்யும் எல்லா மனுஷருக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் பிறருக்கு உதவி செய்ய கடனாளிகளாக இருக்கிறோம், ஊழியம் செய்ய கடனாளிகளாக இருக்கிறோம். நாங்கள் ஒரு உக்ரானக்காரரை போல எங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட ஈவுகளை எல்லாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இதை உணர்ந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும்.
இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு மிக பிரியமான ஒரு தொழுகையை செய்து கொண்டிருக்கிறோம். இதைத் தொடர்ந்து தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வருவோம். தேவன் கொடுத்தவைகள் இவைகளிலிருந்து நாம் எடுத்து தேவனுக்கு உற்சாகமாக கொடுப்பதற்கு நாம் ஒப்புக் கொடுப்போமாக. இந்த தொழுகையின் நிறைவு ஜெபத்தை நம்மத்தில் இருக்கிறதான சகோதரர் ஒருவர் முன்வந்து ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்து தரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம்பிதாவே, உம்மை தொழுது கொள்வது எவ்வளவு பெரிதான ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை நீர் இந்த நாளில் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் பிதாவே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. அவைகள் எங்களுடைய இருதயத்தில் வைத்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக நீர் தயவு செய்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு இந்த வாரத்தில் ஆசீர்வாதமாக கொடுத்த வருமானத்திலிருந்து உமக்கென்று கொடுக்க நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி. இப்படியாக நாங்கள் கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூற நீர் தயவு பாராட்டினீர். எங்களுக்காக கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கிழித்து இரத்தத்தை சிந்தினார். அதை நாங்கள் புசிக்கவும் பானம் பண்ணவும் நீர் தயவு பாராட்டினீர். இப்படியாக தாப்பனே, நாங்கள் ஏறெடுத்த இந்த தொழுகையை நீர் தாமே அங்கீகரிக்க வேண்டுமாகவும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தாப்பனே, சுவீனமாக இருப்பவர்களுக்கு உம்முடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளை விடமாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தியறலும் இயேசு கிறிஸ்து மூலம் அனுப்புகிற நல்ல பரம்பிதாவே, ஆமென்.